ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சில இஷ்யூஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைமில் வந்து அனானிமஸாக எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கான எவிடன்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே தேவை. எல்லா எவிடன்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கங்க. இதை வந்து நம்ம வந்து ஃபுல் கம்ப்ளைண்ட் வந்து நான் பண்ண போகிறோம். அந்த கம்ப்ளைண்ட்டே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பண்ணி ஷோ பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா CYBER சைபர் கிரைம் அப்படின்றத வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் டைப் பண்ண உடனே வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து cybercrime.gov.in வெப்சைட் வரும். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அஃபீஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இது சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குன்னே வச்சுருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்குள்ளே வந்த உடனே ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் அபவுட் சைபர் கிரைம்னு இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் லேர்ன் அபவுட் கொடுத்து இதில் இருக்கக்கூடிய ஆக்ட்ஸ் எல்லாமே படிங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆக்ட் ஒரு 24 ஆக்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து படிச்சுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த அதோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேட்டகிரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்யூஸ்ட் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து அனானிமஸாகவும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துருக்கும். ஹோம் பேஜை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல கம்ப்ளைண்ட் அப்படின்னு இருக்கும். ஃபைல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஐ அக்செப்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் அண்ட் ட்ராக்னு இருக்கும். ரிப்போர்ட் அண்ட் ட்ராக் அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில் என்டர் பண்ணி அதை வந்து ரெகுலராக ட்ராக் பண்ண மாதிரி இருக்கும். பட் ரிப்போர்ட் அனானிமஸ்லி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரக்டாக அனானிமஸாக கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கேட்டகரி ஆஃப் கம்ப்ளைண்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி என்ன கேட்டகரி அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓகேங்களா, பப்ளிஷிங் அஃபென்சிவ் மெட்டீரியல் ஓகேங்களா, அஃபென்சிவ் மெட்டீரியல் எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஓகே, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் அந்த இன்ஃபர்மேஷன் அதான் நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய அந்த எவிடன்ஸ் நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த என்னைக்கு நடந்தது அப்படின்றத அப்ராக்சிமேட் டேட் கொடுங்க. ஓகேங்களா, அப்ராக்சிமேட் டேட் ஜஸ்ட் நான் வந்து மந்த்தை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்து கேட்குறாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இது வந்து கேலண்டர் இருக்கும். அந்த கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து என்னைக்கு நடந்ததுன்னு செலக்ட் பண்ணிங்க. ஜூன் 11th அன்னைக்கு எனக்கு வந்து நடந்தது. ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் 10 கூட வேணாம். ஓகேங்களா, 8 ஜஸ்ட் மினிட்ஸ் 7:40 சம்திங். ஓகே, ஜஸ்ட் 7:40. எஸ் 7:40. ஓகே, எனக்கு 7:40 PM அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அவங்களோட சைட்லேருந்து அவங்க செக் பண்ணுவாங்க. இந்த டைமில் வந்து என்னென்ன விஷயம் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் அக்யூஸ்டோட ஃபோனில் நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுக்காக தான் ரீசன் ஃபார் டிலேயிங் ரிப்போர்ட்டிங் இன்னைக்கு நடந்திருக்கு. பட் நீங்கள் டிலே பண்ணி ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அப்படின்னா விட்டுருங்க. பட் கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து ரெக்வயர்ட் கிடையாது. என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் இவ்வளோ டிலேவாக எங்ககிட்ட சொல்கிறீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். we will try to இது வந்து பார்த்தீங்கன்னா we had tried to find him and warn him but we had failed in that அதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யார் ட்ரை பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வார்ன் பண்ணலாம்னு நினச்சேன். பட் அதுலேருந்து நான் ஃபீல் ஆகிட்டேன். ஸோ தட் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ்நாடு. டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ப்ளீஸ் செலக்ட் த டிஸ்ட்ரிக்ட் வேர் இன்சிடென்ட் ஹேப்பன். இந்த இன்சிடென்ட் எங்கே நடந்ததுன்னு கேட்டுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் என்னோட டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கு. ஸோ தட் இந்த இன்சிடென்ட் நடந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. ஜஸ்ட் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கேட்பாங்க. உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சால் செலக்ட் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைன்னு இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சால் செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர் டிட் த இன்சிடென்ட் அக்கர், எங்கே நடந்திருக்குன்னு கேட்குறாங்க. வாட்ஸ்அப்பில் தான் நடந்தது. ஸோ தட் வாட்ஸ்அப் நான் போட்டுக்கிட்டேன். வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல யாருடைய நம்பரை என்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய நம்பர் என்டர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து அதை சர்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் மோர் ப்ரிஃபரபிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பர் கூட என்டர் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டோட நம்பரை என்டர் பண்ணலாம். பட் அவங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய நம்பரை என்டர் பண்ணணும் அப்படின்றத வந்து தெளிவாக கொடுக்கவே இல்லை. சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சூஸ் ஃபைல் கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.
ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணிக்கலாம். இதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ளீஸ் என்டர் சஸ்பெக்ட் வாட்ஸ்அப் நம்பர். சஸ்பெக்ட் அப்படின்னா, யார் குற்றவாளியோ அவங்களுடைய நம்பர வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு குற்றவாளி யார நீங்க நினைக்கிறோமோ, அவங்களோட நம்பர் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். குற்றவாளி அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். வாட்ஸ்அப்னா நமக்கு கண்டிப்பா வாட்ஸ்அப் நம்பர் இருக்க போது. அவங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வச்சு தான் நமக்கு வந்து சேட் பண்ணியிருக்க போறாங்க. இல்ல மெசேஜ் இல்ல வீடியோ கால் பண்ணியிருக்க போறாங்க. பட் அத நம்ம வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த நம்பர வந்து என்டர் பண்ணிட்டு, இந்த சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் நான் நம்பர் அண்ட் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ கன்டினியூ பண்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அக்யூஸ்டோட நம்பர் உங்களுக்கு யார் மெசேஜ் பண்ணியிருந்தாலும் அனானிமஸா அவங்களுடைய நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. உங்களுடைய நம்பர் வந்து உங்களுடைய நம்பர் நேம் எந்த இடத்துலையுமே அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விக்டிம்னு சொல்ல தேவையில்ல. விக்டிம் அப்படின்னா பாதிக்கப்பட்டவர். அக்யூஸ்டோடைய நம்பர் மட்டும் தான் கேட்பாங்க. உங்களுடைய நம்பர் எங்கேயுமே அவங்க கேட்கல. ஓகேங்களா? இந்த இடத்துல லாஸ்ட் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் ப்ரொவைட் எனி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் பத்தி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்குறாங்க. நான் ஃபுல்லா டைப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் கம்ப்ளீட்டாக வந்து டைப் பண்ணி முடிச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு, இந்த ஆட் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆட் அப்படின்ற பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணணும். அது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆட் ஆகிடும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆயிட்ட உடனே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டிடில வந்து பார்த்தீங்கன்னா, டிடிலாம் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க படிச்சு பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா படிச்சு பார்த்துங்க. பட் மோர் ப்ரிஃபரபிள் அது தேவையில்ல உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களோட இன்ஃபர்மேஷன் என்னவோ தெளிவா இந்த இடத்துல அவங்களுக்கு புரியிற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த இன்சிடென்ட்ட பத்தி. நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்கும். அத வந்து நீங்க குடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, சஸ்பெக்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்க வந்து யார சந்தேகப்படுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு சந்தேகப்படுறது வந்து யாருமே இல்ல அப்படின்ற பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் கீழ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பிரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துக்கலாம். பிகாஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து சந்தேகப்படுற மாரியே கிடையாது அப்படின்னா, ஜஸ்ட் பிரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்க வந்து சரி பார்த்த மாரி இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபைனல் ப்ரொசீஜர் வந்துட்டோம். உங்களுக்கு சஸ்பெக்ட் டீட்டெயில் எதுவும் தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் அதை விட்டுட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிவ்யூ குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபைனலா இந்த இடத்துல வந்துரும். சஸ்பெக்ட் டீட்டெயில் எதுவும் கிடையாதுன்னு வந்துருச்சு. ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்க தெரியக்கூடிய இந்த கேப்ச்சா மட்டும் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வேலை முடிஞ்சிச்சு. இந்த கேப்ச்சா மட்டும் வந்து என்டர் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அக்னாலஜ்மெண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரி பண்ணிக்கங்க. பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி அக்னாலஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எச் கேப்ட்ட நம்ம வந்து இன்னும் போடவே இல்ல. ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கேப்ச்சா என்டர் பண்ணிக்கலாம். ஜி கேபிட்டல் யூ எம் 97 ஓகே. இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்டர் பண்ணிட்ட உடனே நீங்க வந்து ஐ அக்ரி அப்படின்ற மாரி இருக்கும். ஜஸ்ட் நீங்க அத வந்து கிளிக் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதற்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இங்க குடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரைட்டான இன்ஃபர்மேஷன். சப்போஸ் இது ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் லா படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்துக்கிறேன். என்ன இன்ஃபர்மேஷன் நான் தப்பா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து ஒத்துப்பேன் அப்படின்ற மாரி குடுத்துருங்க. இது எதற்கு அப்படின்னா, ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு பிடிக்காதவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்டிமேட் பண்ணி பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். அது வந்து பண்ணவே கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபிஷியலான சைட். இது வந்து கவர்மெண்டோட சைட் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து ரொம்ப சென்சிட்டிவா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தட் நீங்க ஒரு ட்ரூ இன்ஃபர்மேஷன மட்டும் இந்த இடத்துல குடுங்க. சப்போஸ் ராங் இன்ஃபர்மேஷன குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க மேல அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியும். உங்ககிட்ட இருந்து எதுவுமே டீட்டெயில்ஸ் போகலன்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட இருந்த எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்ககிட்ட போயிட்டு இருக்கு. சர்வர் டீட்டெயில்ஸ்ல இருந்து உங்களோட ஐபி அட்ரஸ் இருந்து எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ தட் கண்டிப்பா அவங்க ட்ராக் பண்ணி பிடிக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ட்ரூ இன்ஃபர்மேஷன மட்டும் குடுங்க. ஜஸ்ட் முடிச்சிட்ட உடனே நீங்க கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்க ஜஸ்ட் அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டா இந்த கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு போயிடும். ஜஸ்ட் இந்த கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட்ட குடுத்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சைபர் கிரைம்ல வந்து எப்படி ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு டீட்டெயிலா வந்து இந்த இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுங்க. அண்ட் இதே போல டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது போல வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாஸை ரொம்ப செக்யூரா வச்சுக்கங்க. இது போல அன்செக்யூரா வச்சுக்காதீங்க. ரொம்ப 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 முக்கியம். டிபி வைக்காதீங்க. உங்களோட ப்ரொஃபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோஸ் வைக்காதீங்க. ஏதாவது சாமி இமேஜஸோ இல்ல நேச்சர் இமேஜஸோ வச்சு விடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணா பார்த்துட்டு இருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணுங்க.